वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुणे मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षमा प्रादुरासीज्जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन வேங்கடன்கள் மிம்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. ஆதிசேஷனாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்ட ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 97வது நாமாவினுடைய அனுபவம். இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ருஷிகேஷா என்பது. ருஷிகேஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. ருஷிகம் அப்படின்னா இந்திரியம்னு அர்த்தம். ருஷிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத ஆழ்வார்கள் எல்லாம் சாமி தேசிகனும் கூட தமிழ் பிரபந்தத்திலே கையாளுகிற போது இருடிகங்கள் அப்படின்னு சொல்றான். சுவாமி அஸ்திகிரி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய மெய்விரத மான்மியத்திலே இருடிகைங்களீரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக அப்படின்னுட்டு ருஷிகங்கள் அப்படின்றத இருடிகங்கள் அப்படின்னு தமிழ் படுத்துறார். ஆழ்வார்களும் கூட ருஷிகேஷா அப்படின்னு வர இடங்கள்ல இருடிகேஷா அப்படின்னு பயன்படுத்துறான். ருஷிகங்களுக்கு ஈசனாக இருக்கக்கூடியவன் ருஷிகேசன். ஈசன் அப்படின்னா என்ன? ஈசஹா அப்படின்னா நியமிப்பவன், ஆள்பவன், வழி நடத்துறவன், ராஜ்யம் பண்றவன் அர்த்தம். ருஷிகங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கெல்லாம் நியமிப்பவனாக இருக்கிறான். இவனுடைய நியமனத்தின் பெயர்ல தான் இந்திரியங்கள் செயல்படுறது. அந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சொல்ற. இப்ப திடீர்னு இது சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னால திருநாமத்தினாலே மகதே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னுட்டு அவனுடைய மகத்துவம்னு சொல்லக்கூடிய பெருமை, உயர்வு பேசப்பட்டது. அந்த மகத்துவத்திற்கு, அந்த உயர்வுக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தால், அவன் ருஷிகேசனா இருந்துட்டு எல்லோருடைய இந்திரியங்களையும் இயக்குவது, நியமிப்பதுதான் காரணம். இந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் நிறைந்திருக்கிறான், இவன் நிறைந்தில்லாத இடமே கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் இவன் இருக்கிறான், எல்லாத்துக்குள்ளேயும் இவன் இருக்கான். இருந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு உயிரும் அது தன்னுடைய காரியத்தை பண்ணணும்னா தன்னுடைய இந்திரியங்களை கொண்டுதானே பண்றது. அந்த இந்திரியங்களை எல்லாம் பண்ணு, இத பண்ணு, இப்படி பண்ணுன்னு நியமிப்பவனா இவன் இருக்கிறபடினாலே அந்த காரியத்தை பண்ணிட்டு எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா இடத்திலும் இவன் இருக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். அதனாலே அந்த ருஷிகங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கெல்லாம் இவன் ஈசன். இதுதான் இவன் பெருமையா இருக்கிறதுக்கு, இவன் பெரிய உயர்ந்த தத்துவமா மகத்தத்துவமா இருக்கிறதுக்கு காரணம். ஒரு பிரசித்தமானவர் இருக்கார், அவர் ரொம்ப பெரியவர், அவர் எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றா. அது மட்டுமே அவருக்கு உயர்வா அப்படின்னா, அவரை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவளுக்கெல்லாமும் கூட அவருடைய பெருமை தெரிந்திருக்க வேண்டும். இவருக்கு 1000 பேரையே தெரியலாம், ஆனா 1000 பேருக்கும் இவரை தெரியறதான்றது முக்கியம். அதுக்கும் மேல அந்த 1000 பேரும் இவரை மதிக்கிறாளா, இவருக்கு கட்டுப்பட்டு இருக்காளா, இவர் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறாளா, இவர் இயக்கினா இயங்குறாளா, அத்தனை பேரையும் இவரால ஆட்டி வைக்க முடியறதான்றது பிரதானம். இவன் மகத்து ரொம்ப உயர்ந்தவன். அண்ட சராச்சரங்களிலும் இவனுடைய திருமேனி வியாபித்து நின்னுது. பார்க்கப்படக்கூடிய ஒரு வஸ்துலையும் இவன் இருந்துட்டு இருக்கான். ஆனா அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் இவனை பத்தி தெரியாது, இவன் சொல்றது அதெல்லாம் கேட்காது அப்படின்னா இவனுக்கு பெருமை உண்டோ? எல்லாவற்றுக்குள்ளும் இவன் இருந்து கொண்டு அதை இயக்கினால் அது இயங்க வேண்டும். அப்படி இந்திரியங்கள் எல்லாம் எவன் இட்ட வழக்கா இருக்கிறதோ அவனே ருஷிகங்களுக்கு இந்திரன், ஈசன், ருஷிகேசன் அப்படின்றது அர்த்தம்.
அதனாலே இவன் பெருமாள் உயர்வானவன் மகத்துன்னு சொன்னா அதுக்கு காரணமான இவன் ஹிருஷிகேசனாக இருக்கக்கூடிய குணமானது இங்கே வர்ணிக்கப்படுகிறது. ஹிருஷிகம்னா என்ன? சாதாரணமா தமிழ்ல இந்திரியம்னு சொல்லிடுறோம். எதனாலே அதுக்கு ஹிருஷிகம்னு பெயர் வந்ததுன்னு சம்ஸ்கிருதத்திலே விற்பத்தின்னு பார்த்தா, ஹிருஷ்யந்தி சந்தோஷப்படுகின்றன, அதனாலே அவற்றுக்கு இந்திரியங்கள்னு பெயர். மனிதன் எதை கொண்டு இன்பத்தை உணர்கிறான்? பெருமாளை கண்ணால சேவிக்கிறோம், ஆஹா எத்தனை ஆனந்தமா இருக்கிறது பெருமாளை சேவிக்கிறச்சே அப்படின்னு அந்த இன்பத்தை எதனால உணர்றோம்? கண்ணால உணர்றோம். கண்ணை கொண்டு பெருமாளை பார்க்கலன்னா அந்த பெருமாள் சேவித்த ஆனந்தம் கிடைக்குமோ? பெருமாளுடைய புஷ்பத்தையோ திருத்துழாயையோ சந்தனத்தையோ மோந்து பார்க்கிறோம். இந்த மூக்குன்னு சொல்லக்கூடிய இந்திரியத்தினாலே அந்த இன்பமானது கிடைத்தது, அது இல்லைன்னா கிடைத்திருக்காது. பெருமாளுக்கு கண்டருள பண்ண பிரசாதத்தை சாப்பிடுறோம், ஆஹா எத்தனை ருச்சின்னு வாயில போட்டு ருசிக்கிறோம். இப்ப நாக்குன்னு சொல்லக்கூடிய இந்திரியத்தினாலே அந்த ஆனந்தத்தை அனுபவித்தோம். இப்படி முதல்ல நாம பெருமாளை சேவித்தா பெருமாள் சேவித்த அந்த ஆனந்தம் எதற்கு ஏற்படுகிறது? கண்ணுக்கு ஏற்படுகிறது. பெருமாளுடைய பிரசாதத்தை முகர்ந்து பார்த்தால் மூக்குக்கு அந்த ஆனந்தம் ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டால் நாவிற்கு அந்த ஆனந்தம் ஏற்படுகின்றது. அந்த மாதிரி அந்த இந்திரியங்களே முதல்ல சந்தோஷப்படுறது. அப்படி சந்தோஷப்படுவதனாலே ஹிருஷ்யந்தி ஹிதி ருஷிகா, சந்தோஷப்படுவதனாலே அவற்றுக்கு ஹிருஷிகம்னு பெயர். இன்னொன்னு ஹர்ஷயந்தி. ஹிருஷ்யந்தின்னா தான் சந்தோஷப்படுறது, ஹர்ஷயந்தின்னா சந்தோஷப்படுத்துதல். ஹர்ஷம் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஹர்ஷயந்தின்னா பிறரை சந்தோஷப்படுத்துவது, அதனாலும் இவற்றுக்கு ஹிருஷிகங்கள்னு பெயர். இந்த இந்திரியங்கள் ஒன்னொன்னும் தான் பெருமாளை அனுபவித்த போது தான் சந்தோஷப்பட்டது இல்லாமல் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா நம்மளை சந்தோஷப்படுத்துறது பார்த்தங்களா? ஒரு பிரசாதத்தை சுவைத்த நாக்கு மகிழ்ந்தால் அதனாலே மகிழ்பவன் உள்ளே இருக்கக்கூடிய நாம் தான். ஒரு கண்ணானது நல்ல காட்சியை பார்த்து ஆனந்தப்பட்டா நம்ம மனசுக்கும் நமக்கும் கூட அந்த ஆனந்தமானது ஏற்படுகிறது. அப்படி தான் மகிழ்வதினாலும் பிறரை மகிழ்விப்பதினாலும் இவற்றுக்கு ஹிருஷிகங்கள்னு பெயர். அந்த ஹிருஷிகங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவன் ஹிருஷிகேசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீவனுக்கும் இந்திரியங்கள் உண்டு. எல்லா ஜீவன்களும் தங்களுடைய காரியங்களை இந்திரியங்களை கொண்டுதான் புலன்களை கொண்டுதான் பண்றது. அப்படி இருக்கும்போது அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசன்னு ஹிருஷிகேசன்னு பெருமாளை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஜீவாத்மாவினுடைய இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய ஹிருஷிகங்கள் எல்லாம் செயல்படுறது மொத்தம் இந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேன்னு சாஸ்திரமும் வேதமும் தெரிவிக்கிறது. இந்திரியங்களை கொண்டுதான் மனுஷன் காரியம் பண்றான். அப்படி எல்லாரும் பண்ணக்கூடிய காரியங்கள், அவனுடைய பிரவೃತ್ತಿ, இதெல்லாம் பரமபுருஷன் சொல்லக்கூடிய பெருமாளுடைய அதீனம், அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருப்பது. அவன்தான் எல்லோருடைய புலன்களையும் இயக்குகிறான், ஆட்டி வைக்கிறான். ஆகையினாலே அந்த ருஷிகங்களுக்கு ஈஸ்வரனாக அவற்றை ஆள்பவன், அவற்றை நியமிப்பவனானபடியினாலே, அவற்றை இயக்குபவனானபடியினாலே ருஷிகேசன் அவனுக்கு பெயர். இதனால என்ன சுவாமி லாபம் அப்படின்னா, எல்லோரையும் ஆட்டி வைப்பதினாலே, எல்லோரையும் இயக்குவதனாலே எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இவன் இருக்கிறான் என்பதுதான் இதனாலே தெரிய வருகிற விஷயம். அப்படின்னா பெருமாள் ஹிருஷிகேசனா இருக்கிறதுனால என்ன தெரிவிக்கிறான் நமக்குன்னா, தானே சர்வேஸ்வரன் என்பதை தெரிவிக்கிறான். நான் எல்லோருக்கும் ஈஸ்வரன், எல்லோரும் எனக்கு கீழே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஆனா யாரும் அவரை மதிக்கிறது இல்ல, அவளுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்ல, அவாவா காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி இவர் இருக்கார். ஆனா சர்வேஸ்வரன் சொல்லிக்கிறார். அப்படின்னா நிஜமா அவர் சர்வேஸ்வரனா? கிடையாது. ஈஸ்வரன்னா ஆள்பவன், எல்லோரையும் ஆள வேண்டியவரா இருக்கணுமோ இல்லையோ? எல்லோரையும் ஆள்றதுன்றது எப்படி? கோடி கணக்கிலே கணக்கே சொல்ல முடியாமல் ஜீவாத்மாக்கள் உண்டு. அத்தனை பேரையும் ஆளணும் அப்படின்னா ஒருத்தருக்குன்னு ஒரு பெருமாள் கூடவே இருந்துட்டு இருக்கணும். அப்படி ஒருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அந்தராத்மாவா இருந்துண்டு அவர்களுடைய இந்திரியங்களை எல்லாம் இயக்குவதன் மூலமாக ஒருத்தருக்கும் ஈஸ்வரனா பெருமாள் ஆறான். அதனாலே சர்வத்துக்கும் சர்வருக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறபடியினாலே இவன் சர்வேஸ்வரன் அப்படின்ற குணமானது அறியப்படுகிறது. ஆக எவன் ஹிருஷிகேசனா இருக்கானோ அவன் தான் சர்வேஸ்வரனா இருக்க முடியும்னு நன்னா தெரியறது. இதுல இருந்து பகவத்கீதையில கூட ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பல இடங்கள்ல பெருமாள் ருஷிகேசன்
இந்திரியங்களை எல்லாம் ஆட்டி வைப்பவன், புலன்களை எல்லாம் இயக்குபவன் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலேயே அவன் சர்வேஸ்வரன் ஆகிறான். இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணின சுவாமி தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில எல்லோருடைய இந்திரியங்களையும் இயக்குவதனால மட்டும் இவனுக்கு ருஷிகேசன்னு பேர் கிடையாது. ருஷிகங்கள் அப்படின்னு சொன்னா தானும் ஆனந்தப்படுகின்றன, மற்றவற்றையும் ஆனந்தப்படுத்துகின்றன சொல்லி ஆயிடுத்து. அப்ப எம்பெருமானுடைய ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் கூட தான் தானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழச் செய்கின்றன. ஆகையினாலே ருஷிகங்கள் அப்படின்னா இந்த 6 குணங்கள்னு கூட அர்த்தம் சொல்லலாம். இவற்றுக்கு ஈஸ்வரனாக, அதாவது 6 குணங்களும் எவனிடத்திலே பூர்ணமா இருக்கோ அவன் தான் பகவான்னு சாஸ்திரம் சொல்றபடினாலே, இந்த கண்ணனிடத்திலே இந்த 6 குணங்களும் பூர்ணமா இருக்கிறபடினால அந்த 6ம் ருஷிகங்கள்னு வச்சுட்டா அதுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இந்த கண்ணன் ருஷிகேசன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் கூட ஆகம சாஸ்திர வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி தாத்பரிய சந்திரிகையில எம்பெருமான் ருஷிகேசன் அப்படின்னு நிரூபித்திருக்கிறார். ஆக சர்வேஸ்வரனா இருக்கிறது பிரம்மத்தினுடைய லட்சணம். பிரம்மம்னா எது? எது எல்லோரையும் படைத்து எல்லாவற்றையும் காப்பாத்தி தன்னண்ட வச்சுக்கிறதோ அது பிரம்மம். அப்படின்னா எல்லோருக்கும் அது ஈஸ்வரனா இருக்கணும். அப்ப பரபிரம்மத்துவம் என்கிற குணத்துக்கு சர்வேஸ்வரத்துவம் என்கிற குணமானது இருக்க வேண்டும், அடையாளம் அது. சரிப்பா, சர்வேஸ்வரன் யாரோ அவன் தான் பரபிரம்மம்னு சொல்லி ஆயிடுத்து. சர்வேஸ்வரனா இருக்கிறது எப்படின்னா எல்லோருடைய இந்திரியங்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய ருஷிகேசனா இருக்கணும். ஆக ருஷிகேசன் எவனோ அவனே சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் எவனோ அவனே பரபிரம்மம். எது பரபிரம்மம்? ஜெகத் சிருஷ்டி முதலான செயல்களை எல்லாம் எது செய்கிறதோ, எது மற்றவர்களுடைய உயர்த்திக்கு காரணமாகிறதோ, அதாவது இவன் வசந்தவனா இருக்கிறது பெருசில்லை, இவனை அடைந்த இவனுடைய பக்தர்களோ பாகவதர்களோ சரணாகத்தாளோ இருக்கான்னா அவளும் வசந்து போக வேண்டும். இவர் பிரம்மம், எல்லோரையும் படைச்சார், எல்லாத்தையும் இயக்கிறார், எல்லாத்தையும் காப்பாத்துறார், மோட்சமும் தரார். ஆனா இவர் மட்டும்தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வசந்தவரா இருந்துட்டு இருப்பார். இவரால இவர்கிட்ட போய் பணியிற இவரை சேர்ந்தவாளுக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்றது ஒரு அழகு இல்லை. ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிறவாளையும் நன்னா வசந்த நிலையில நன்னா கௌரவமா சௌக்கியமா வச்சுக்கணும். அந்த மாதிரி பெருமாள் அளவற்ற ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய பரபிரம்மமா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனை சரணாகதி பண்ணி அவனுடைய லோகத்துக்கு போன முக்தர்களையும் கூட தனக்கு சமானமாக வைத்துக் கொள்ள வேணுமோ இல்லையோ. அப்படி பிரம்மமானது தான் உயர்வாக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவர்கள், தன்னை அடைந்தவர்களையும் தனக்கு சமானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவன் பரபிரம்மமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எல்லோரையும் இயக்கக்கூடிய ருஷிகேசனாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த எம்பெருமான் எல்லோரையும் இயக்கி எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருந்து தான் பரபிரம்மம் என்பதை நிரூபித்து தன்னை அடைந்தவர்களுக்கு தனக்கு சமானமான பிரம்ம துல்லியமான ஆனந்தத்தையும் மோட்ச திசையிலே அருளி செய்கிறான். அப்படின்றது ருஷிகேச அப்படின்ற சப்தத்துக்கு தாத்பரியமான சாரமான அர்த்தம். அந்த ருஷிகேசன் தான் இந்த ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எப்படி? ருஷிகங்கள் தானும் மகிழனும் பிறவரையும் மகிழ வைக்க வேணும். இந்த எம்பெருமான் இந்த திருவேங்கட மலையிலே ஆச்சரியமா ஆசைப்பட்டு பிராட்டியோட கூட இந்த மலையிலே இந்த தீர்த்தங்களுக்கு மத்தியிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே தானும் மகிழ்கிறான். ரமயா ரமமானாய, தானும் பிராட்டியும் சேர்ந்து மகிழ்கிறார்கள். யாரெல்லாம் இந்த மலைக்கு போய் இந்த மலையை அனுபவிக்கிறாளோ, இவனையும் பிராட்டியும் அனுபவிக்கிறாளோ அவளையும் மகிழ்விக்கிறான். ஆகையினாலே தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்பதினாலே இவன் ருஷிகேசன். ருஷிகேசன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் இருந்துண்டு எல்லாரையும் இயக்கணும்னு சொன்னார். எம்பெருமான் பலமுறை இந்த புராணத்திலே சொல்லி இருக்கிறான், தானே இந்த மலையாக இருக்கிறேன், இந்த மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களாக இருக்கிறேன், இந்த மலையில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, குகை, பக்ஷி, மிருகம், காணக்கூடிய மனுஷா எல்லாம் நான் தான், எல்லாவற்றுக்குள்ளும் நான் இருந்து அவர்களை இயக்குகிறேன்னு சொன்னான் பெருமாள். சில இடங்கள்ல வராக பெருமாள் நானே இந்த தீர்த்த ரூபமா இருக்கேன்னு சொன்னார். சில இடங்கள்ல புராணம் இந்த தீர்த்தங்கள்ல பெருமாள் வராகனாவும் இந்த தீர்த்தங்கள்ல சீனிவாசனாவும் இருந்து எல்லோருடைய பாவத்தையும் போக்குறான்னு சொன்னது. அந்த மாதிரி எப்படி எல்லா இந்திரியங்களையும் ஆட்டி வைக்கக்கூடியவனா ஒருத்தருக்குள்ளேயும் பெருமாள் இருந்துட்டு இருக்கானோ, அந்த மாதிரிதான் இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அதை இயக்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் மலையில எப்படி போனாலும் சரி, வெறும போய் பெருமாளை சேவித்தாலும் சரி, இல்ல விமானத்தை சேவித்தாலும் சரி, இல்ல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினாலும் சரி, இல்ல வெறும மலையை பார்த்து சேவித்தாலும் சரி,
எப்படி பண்ணாலும் அவளுடைய பாவங்கள் போய் அவ நல்ல கத்திக்கு போறா, அவளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கிறதுன்னா காரணம் எல்லாவற்றுக்குள்ளும் பெருமாள் இருந்து அதை ஆட்டி வைக்கிறது. ஆகையினாலே எவன் ருஷிகேசனா இருந்துட்டு எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் இருந்து அதனுடைய புலன்களை ஆட்டி வைக்கிறானோ அவனே இந்த மலையிலே கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா வஸ்துக்கள், கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்களுக்குள்ளெல்லாம் கூட இருந்துண்டு இந்த மலைக்கு அதிபதியா சர்வேஸ்வரனா வியாபித்திருக்கிறான் அப்படின்னுட்டு இந்த நாமாவளியாலே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ருஷிகேசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். திருவேங்கடமுடையானை ருஷிகேசன் எப்படி சொல்றது? தான் மகிழ்கிறான், தன்னை அண்டியவர்களை, அதாவது இந்த மலைக்கு தன்னை தேடி வரவர்களை மகிழ்விக்கிறான். தான் உயர்ந்தவனா, இவ்வளோ பெரிய மலைக்கு நான் தான் அதிபதினு வசந்த ஸ்தானத்துல இருந்து நான் தான் சர்வேஸ்வரன் அனுகிரகம் பண்றான் எல்லோரையும். வேதமே மலையாணிக்கிறது, அந்த வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் நான் தான் அப்படின்னு வேதத்துக்கு மேல நின்று இருக்கான் பெருமாள். கருடனுக்கு மேல நிக்கிறபடினாலே தான் தான் பரம்பொருள் என்பதை காட்டுகிறான். அனந்தாழ்வானுக்கு மேல நிக்கிறதுனாலே நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை காட்டுகிறான். வைகுண்டமே இங்க இருக்கிறது. வைகுண்டத்துல இருக்கிற மலை மலையா இருக்கு, வைகுண்டத்துல இருக்கிற தீர்த்தம் தீர்த்தமா இருக்கு, வைகுண்டத்துல இருக்கிற தோட்டங்கள்லாம் வனங்களாக இருக்கின்றன. அதனால வைகுண்டத்தையே இன்னொரு இடத்துக்கு கொண்டாந்து வச்சு அதுலயும் வாசம் பண்ணக்கூடியபடினாலே வைகுண்டநாதன் நான் தான் தெரிவிக்கிறான். இத்தனை உயர்ந்தவனா பெருமாள் இருக்கான். அவனிடத்திலே போய் சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி இல்ல தபஸ் பண்ணி அவனை சேவிக்கிறவா அவ என்ன கேட்டாலும் அது அவளுக்கு கொடுத்து அவர்களையும் தனக்கு சமானமான உயர்ந்தவர்களாக்கிடுறான் திருவேங்கடமுடையான்னு கிட்டத்தட்ட இந்த 97 நாமாவளியில பார்த்துட்டு வரும். துஷ்ட காரியங்கள் பண்ணவாள்லாம் கூட பெருமாள் கையில மரணமடைஞ்சான்னா அவளுக்கு மோட்சம் கொடுத்து அவ பேர்லயே ஒரு க்ஷேத்திரத்தை ஏற்படுத்துறான், ஒரு மலையை ஏற்படுத்துறான். யார் யார் என்னென்ன வரம் கேட்டாலும் அவளுக்கெல்லாம் 1க்கு 2 வரமா கொடுக்கறான். ஆகையினாலே இந்த திருவேங்கடமுடையான் தான் உயர்ந்தவனாக இல்லாமல் தன்னை நாடி வந்தவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறான் அப்படின்றது இவன் ருஷிகேசன் என்பதற்கு பல விதங்களிலே ஆதாரணமாக அமைகிறது. ஆகையினாலே ருஷிகேசனே ஸ்ரீ வெங்கடேசன். ருஷிகேசாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. அடுத்தது 98வது நாமாவளி. அச்யுதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அச்யுதா என்பது. அச்சுதன் என்கிற ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சொல்ற. திடீர்னு ஏன் அச்சுதன் சொல்லணும்? இதற்கு முன்னாடி நாமாவாலே ருஷிகேசன் அப்படின்னு சொல்லி அதனால என்ன பிரயோஜனம்? பெருமாள் பரபிரம்மமா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். பரபிரம்மத்தினுடைய பெருமை என்ன? பரத்துவம் தான் பரபிரம்மத்தினுடைய பெருமை. பரத்துவம் அப்படின்னா எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் வசந்து நிற்பது, எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடியது பரத்துவம்னு பார்த்தோம். அப்படி ஒருத்தன் பெரிய சுவாமியா தான் தான் பரம்பொருள்னு இருந்துட்டா மட்டும் மற்றவாளுக்கு அதனால என்ன லாபம்? தானே எல்லாவற்றை காட்டிலும் பரதத்துவம் என்று இருக்கிற ஒருத்தன் தன்னை விட கீழே இருக்கிறவா கஷ்டத்தை தீர்த்து அவ என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்து அவளையும் உயர்த்தி விட்டு தனக்கு சமானமா வச்சுட்டானா அவனுடைய உயர்வுக்கு பரத்துவத்திற்கு ஒரு அழகு இருக்கு. அதுவே இல்லைன்னா பரத்துவம் பரத்துவம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அவனால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவனுடைய பரத்துவத்திற்கு கூட ஒரு லாபம் இல்லைன்னு சொல்லணும். ஆகையினாலே பெருமாள் தான் ஆனந்தப்படுவது மட்டுமல்லாமல் தன்னை அண்டியவர்களையும் ஆனந்தப்படுத்துறான்னு போன நாமாவிலே பார்த்தோம். தான் உயர்ந்தவனா இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சரணாகதி பண்ணவாளையும் உயர்த்துறான்னு பார்த்தோமோ இல்லையோ? அது சொல்லும் போது சுவாமிக்கு என்ன ஞாபகம் வந்துடுத்துன்னா, இவன் தானும் நழுவாதவன் அடியவர்களையும் நழுவ விடாதவன்றது ஞாபகம் வந்துடுத்து சுவாமிக்கு. ஆகையினாலே இவன் பரம்பொருளாக இருந்தாலும் தான் பெரியவன் என்று அப்படியே ஒசரத்துல உட்கார்ந்துட்டு மத்தவால சட்டையே பண்றதில்ல சுவாமி, எல்லோரையும் அலக்கழிக்கிறான். அப்படி கிடையாது. தன்னை யார் சரணம்னு சொல்லி திருவடியை பிடித்து கொண்டாலும் அவளை கெட்டியா பிடிச்சுண்டு அவளையும் இவனுக்கு சமானமா உயர்த்தறான். அந்த குணமானது வர்ணிக்கப்பட வேண்டும். அதற்கு அச்சுதகா அப்படின்னு திருநாமம். அதாவது எங்கெல்லாம் பெருமாளுடைய பரத்துவம்னு சொல்லக்கூடிய உயர்வு மேன்மை சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமைன்னு சொல்லக்கூடிய குணம் அனுபவிக்கப்படுறது. ஆழ்வார்கள் கூட பெருமாள் இவ்வளோ பெரியவன்னு சொல்லுவா, சொல்லிட்டு உடனே அவ்வளோ பெரியவன்னு பயந்து போகாதுங்கோ, அவன் அடைவதற்கு ரொம்ப சுலபமானவன் அப்படின்னு உடனே அவனுடைய எளிமையையும் சொல்லுவான். எதற்குன்னா பெருமாள் இவ்வளவு பெரியவன்னுட்டு அவனுடைய சுவாமித்துவம், சர்வேஸ்வரத்துவம், ருஷிகேசத்துவம், பரபிரம்மத்துவம் அப்படின்னு அவனுடைய பெருமைகளையே சொல்லிட்டு வந்தா
ஓஹோ இவ்வளவு பெரிய சுவாமியா இருக்கார், நம்மளை எல்லாம் எங்க சட்டம் பண்ண போறார் இவர், நாமெல்லாம் எவ்வளவு பாவம் பண்றோம், சாதாரணமா இருக்கிறவா, ஞானம் இல்லை, பக்தி இல்லை, எத்தனை தோஷங்கள் உண்டு நம்ம இடத்துல, நாமெல்லாம் போனா நம்மளையெல்லாம் ஒரு பொருட்டா மதிப்பானா பெருமாள், நம்மை மன்னிப்பானா, ஐயோ தண்டிச்சிட மாட்டானா, எல்லா சக்தியும் உண்டாமே அவனுக்கு அப்படின்னு பயப்பட மாட்டோமா? ஆகையினாலே அவ்வளோ பெரியவனா இருந்தாலும் அவனிடத்திலே சரணாகதி பண்ணிட்டாலானா சொந்த குழந்தைகளைப் போல அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்களை வளர்த்து விடுவான், தனக்கு சமானமான ஆனந்தத்தை கொடுப்பான். அதனாலே அவனை சரணாகதி பண்ணுங்கள் என்று வேதமோ சாஸ்திரமோ புராணமோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ யார் எங்க பெருமாளுடைய பெருமையை பேசினாலும் அவனுடைய எளிமையையும் சேர்த்து சொல்வதுன்றது வழக்கம். ஆகையினாலே ருஷிகேசன் என்பதினாலே பெருமாளுடைய பரத்வத்தை சொன்ன திருமணந்தாழ்வான் உடனே அவன் பரம்பொருளாக பெரியவனாக இருந்தாலும் பயப்படாதங்கோ அச்சுதன் அவன் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார், அவனுடைய எளிமையை காட்டி கொடுக்கிறார். அச்சுதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவேங்கடமுடையான் அச்சுதன் சொல்றார். முதல்ல அச்சுதன்னா என்ன அர்த்தம்னு தெரிந்து கொள்ள வேணும். ஆஸ்ரிதான் நச்யாவயதி அதஹா ச்யுதோஸ்ய நாஸ்தீதி அச்சுத சப்தஸ்ய காச்சித் நிருக்திஹி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ச்யுதம் அப்படின்னா நழுவுதல், ச்யுதன் அப்படின்னா நழுவுபவன் அர்த்தம். ஆ அப்படின்னு முன்னாடி ஒரு ஆ போட்டுட்டா அந்த அர்த்தம் அப்படியே நேரா மாறி போயிடும். ச்யுதம்னா நழுவுறது, அச்சுதம்னா நழுவாமல் இருக்கிறது. அச்சுதன் அப்படின்னா நழுவுறவன், ச்யுதன் அப்படின்னா நழுவுறவன், அச்சுதன் அப்படின்னா நழுவுதல் இல்லாதவன், நழுவாதவன் அர்த்தம். அப்போ பெருமாளுக்கு ஏன் அச்சுதன் பெயர்னா அவன் நழுவுவதே கிடையாது. அப்படின்னா பெருமாள் எப்பவுமே தோற்பதில்லை, வீழ்வதில்லை, என்றுமே நிலையாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி சுவாமி, அவன் நிலையா இருக்கிறான், அவன் எப்போதும் நழுவுறதே இல்லை, ஸ்திரமா இருக்கிறான், சாஸ்வதமா இருக்கான், அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அவன் தான் மட்டும் நிலையாக நழுவாமல் இல்லை. ஆஸ்ரிதான் நச்யாவயதி, அவனை ஆசிரியிக்கிறவர்கள், அவனை சரணாகதி பண்றவா யாரோ, அவனை அண்டுகிறவர்கள், அவனை நாடுகிறவர்கள் யாரோ அவாலையும் கூட அவன் நழுவ விடுவதில்லை. இது புரிந்து கொள்ள வேணும்னா சரணாகத்தின்னு நாம சொல்றோமே, அதுக்கு என்ன, எது சரணாகதி? எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்த்து அணைச்சுட்டா சரணாகத்தின்னு சொல்றோம். எம்பெருமானுடைய திருவடிகள்ல போய் என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, என்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள எனக்கு சக்தி இல்லை, என்னை ரட்சித்து எனக்கு மோட்சம் நீதான் தரணும்னு பெருமாளுடைய காலை போய் புடிச்சுக்கிறோம். பெருமாள் தான் ஸ்திரமா நழுவாதவனா இருக்கிறபடினாலே பெருமாள் தான் ஒருபோதும் அசையாமல் நழுவாமல் ஸ்திரமா இருக்கான், என்னைக்கும் நிரந்தரமா இருக்கான் பெருமாள். அவன் திருவடிய சரணாகத்தின்ற பெயர்ல எத்தனை பேர் போய் சேர்த்து கட்டி புடிச்சுண்டு தொங்கினாலும் இவன் நழுவாமல் ஆடாமல் அசையாமல் நிற்பதினாலே இவர்களும் நழுவுவதில்லை. ஏதோ ஒரு கலையை புடிச்சுன்னு தொங்குறோம், ஒண்ணு நமக்கு உடம்புல பலம் போயிடுத்துன்னா கையை வலிக்கிறது, உயிர் பிராணன் போறது, விழுந்தே ஆகணும் அப்படின்னா கீழே விழுந்தா காலி. இல்ல அந்த மரக்கிளை நம்முடைய சுமையை தாங்க முடியல, அது முறிஞ்சு விழுறதுனாலும் காலி. ஆனா பிடித்தாலும் பிளியங்கொம்பா பிடிக்கணும்னுட்டு பெருமாள் எப்போதுமே நழுவாதவன், தான் ஸ்திரமா இருக்கிறவன். அவனை பிடிச்சுண்டு எத்தனை ஜீவர்கள் தொங்கினாலும், அதாவது எத்தனை பேருடைய பாரத்தை கொண்டு அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தாலும், எத்தனை பேர்பா அவன் காலை பிடிச்சி சரணாகதி பண்ணுவீங்கோ, அவனால தாங்க முடிய வேண்டாமா, முடியல அதனாலதான் உழுந்துட்டான் நழுவிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. எத்தனை அண்டச்சராச்சரங்கள் அவன் திருவடியை பற்றி கொண்டாலும் எல்லாவற்றையும் தாங்கி அப்போதும் கூட ஸ்திரமாக நிற்பவன். அதனாலே அவன் அச்சுதன், நழுவுதல் இல்லாதவன். அவன் நழுவினாத்தானே நாம நழுவணும். அவன் ஸ்திரமா இருக்கிறபடினாலே அவன் திருவடிகளை பற்றினவர்களையும் ஸ்திரமாக இருக்க பண்ணுபவன், அதனால அவன் அச்சுதன். சாரமா என்ன, தன்னை சரணாகதி பண்ணவாலையும் நழுவ விடாதவன், தானும் நழுவாதவன் எவனோ அவனே அச்சுதன் அப்படின்னு அர்த்தமாறுது. அப்படி அவன் அச்சுதனா இருக்கிறபடினாலதான் எவ்வளவு பாவம் பண்ணவாலும் அவன் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவனும் அதை மன்னித்து நாமெல்லாம் அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணும்படியா இருக்கிறான், நம்ம எல்லாம் காப்பாத்துறான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. ஆழ்வார்கள்லாம் கூட இந்த எளிமைன்னு சொல்லக்கூடிய குணத்தை தான் அனுபவித்தான். உபனிஷத்து கூட பெருமாளுடைய பரத்வம் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கெல்லாம் சொல்றது.
அங்குஷ்ட மாத்திரஹா புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே அப்படின்னுட்டு பெருமாள் எல்லோருடைய சரீரத்திலேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான அந்த நிலையை வர்ணிக்கிறது வேதம். எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனா இருந்துருக்கிற பெருமாள் தன்னை நம்பி தன்னிடத்திலே சரணாகத்தை பண்ணின ஆஸ்திகர்களுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக அவ பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கருணையினாலே, வாத்சல்யத்தினாலே, அவ எத்தனை தோஷங்கள் உடையவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவ நல்லவாதான் சுவாமி, அவ தூய்மையானவாதான், ஆனா அவளுடைய சரீரத்துல நிறைய தோஷங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த ஆத்மாவே தோஷமானவனா இருந்தாலும் சரி, மகா பாப்பியா இருந்தாலும் சரி, அல்லது அந்த சரீரம் தோஷமானதுன்னு இருந்தாலும் சரி, எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அவன் அந்தர்யாமியா, அங்குஷ்ட மாத்திரகா ஒரு கட்டை விரல் அளவிலே புருஷகா ஒரு புருஷனா உருவம் எடுத்து நிக்கிறான். பெருமாள் யார் உடம்புல எல்லாம் அந்தர்யாமியா இருக்கான், யார் உடம்புல எல்லாம் அந்தர்யாமியா இல்லைன்னு ரெண்டு கேள்வியை கேட்க முடியுமோ? நல்லவா கெட்டவா, தூய்மையானவா அசுத்தமானவா, புண்ணியாத்மாக்கள் பாபிகள், சரணாகதி பண்ணவா பண்ணாதவா, வேண்டியவா வேண்டாதவா, எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் அந்தர்யாமியா இருக்கான். எப்படி இருக்கான்? அங்குஷ்ட மாத்திரகா புருஷகா ஒரு கட்டை விரல் அளவிலே இருக்கிறான் பெருமாள். இருந்து என்ன பண்றான்? அவா பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சாட்சியா இருந்துட்டு அவளை வழி நடத்துறான்னு சொல்றது. இது எதற்காக அப்படின்னா, ருஷிகேசனா அவன் ஒரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருந்துட்டு அந்த ருஷிகங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களை புலன்களை எல்லாம் இயக்க வேணும் அப்படின்னா ஒன்னொன்னுக்குள்ளேயும் இருக்கணும். எப்படி இருக்கான் அப்படின்னா, இப்படி அந்தர்யாமியா கட்டவிரல் அளவிலே வந்து இருக்கான். அப்படி இருக்கிறதுனால பூத பவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே, இதுவரைக்கும் அந்த ஜீவனை இயக்கினான், இனிமேலும் இயக்கப் போகிறான். அந்த சரீரத்திலோ அந்த ஜீவனிடத்திலோ ஏதாவது தோஷங்கள் என்ன, எல்லாமே தோஷமா இருந்தாலும் கூட அதனாலே தான் நொந்து கொள்ளாமல் அந்த தோஷங்களை எல்லாம் பெருசு பண்ணாம அதை மன்னிச்சு, நீ ரொம்ப தோஷவானா இருக்க, ரொம்ப அசுத்தமா இருக்க, மகா பாப்பியா இருக்க, உன்னிடத்துல எல்லாம் நான் வசிக்க மாட்டேன்னு அவளை கை விட்டுட்டு போறது கிடையாது. இதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஊனிடை சுவர் வைத்து என்பது நாட்டி ரோமம் வேய்ந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன். ஆத்மாதான் நாமும். இந்த உயிர் இதுக்கு முன்னால எங்க இருந்ததோ தெரியாது. தந்தையினிடத்தில இருந்து தாயினுடைய வயிற்றுக்கு வந்தது. அந்த உயிரானது இந்த உலகிலே நடமாட வேணும் என்றால் அந்த உயிர் வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடுதான் சரீரம். சரீரம்னு சொல்லக்கூடிய வீட்டை எனக்காக கட்டினாய். வீடுன்னு இருந்தா வாசல் இருக்கணுமோ இல்லையோ, 9 வாசல்களை ஏற்படுத்தினாய். நம்முடைய உடலில இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு முதலான நவத்வாரங்கள் தான் இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய உடலுக்கு வாசப்படி. அதிலே 10 மாசங்கள் கழித்து அந்த கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே இந்த ஜீவனை கொண்டு கூடி வைக்கிறான் பெருமாள். இதுவரைக்கும் எங்கேயோ இருந்த ஜீவன் இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய வீடு புதுசு இருக்கு, இன்னும் அந்த வீட்டுக்கு பழகலை இது. அதனால தனியா போய் அங்க இருக்கிறதுக்கு பயப்படுமே, அதை தனியா உற்றவானா, நாம துணைக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு பெருமாள் கூட அந்த ஜீவனோட வந்து அந்த வீட்டிலேயே குடியிருக்கான். ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொலியோடு உறைந்தநாதன்னு சாதிக்கிறார் சுவாமி. ஊன் அப்படின்னா இந்த மாம்சமயமான சரீரம். அந்த சரீரத்தை கொடுத்து அதற்குள்ளே நிலை நின்ற உயிர், இந்த சரீரம் அழிந்து விடும் ஆனா அழியாத வஸ்துவான ஆத்மாவையும் அதற்குள்ளே கொடுத்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்தநாதன், இவனும் ஒரு உயிர் போல மாறி ஒரு அங்குஷ்ட மாத்திர புருஷனா, ஒரு கட்டவரல் அளவுள்ள ஒரு புருஷனாக அந்த சரீரத்துக்குள்ளேயே அதனுடைய ஹிருத்புண்டரீகம்னு சொல்லக்கூடிய பாகத்திலே வசிக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். அவனுக்கு அந்தர்யாமின்னு பெயர். அவன் இருக்கிறதுனாலதான் நாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் இல்லைன்னா நாம் எல்லாம் அதோகதியா போயிடுவோம். ஒரு அபாயமான இடத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட ஒரு குழந்தைய போல, ஒரு பித்து பிடித்த பைத்தியக்காரனை போல, எந்த சக்தியும் இல்லாத ஒரு குருடனை, ஒரு முடவனை, ஒரு நொண்டியை போல ரொம்பவும் கஷ்டப்படுவோம் நாம. ஏதோ எம்பெருமான் நம்ம இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய வீட்டிலே குடி வைத்தது மட்டுமல்லாமல் தானும் வந்து துணைக்கு அமர்ந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருப்பதனாலே ஓரளவுக்காவது வாழ்ந்துட்டு இருக்கோம், பொழைச்சுட்டு இருக்கோம் நாம.
அது தான் எவ்வளவு பெரிய பெரிய பரதத்துவமாக இருந்தாலும், எந்த தோஷங்களும் இல்லாமல் தான் பரம பவித்திரனாக இருந்தாலும், எல்லா தோஷங்களும் இருக்கக்கூடிய ஒரு மகா மட்டமான ஒரு சரீரத்திலே வந்து இவன் இருக்கான் பாருங்க. அதுதான் சுவாமி சௌலபியம், அதுதான் எளிமை. இதற்கு மேல இவன் எளியவன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தேவையோ? அவனோ எல்லா உயர்ந்த வஸ்துக்களினுடைய இருப்பிடமா இருக்கான். நாமளும் அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா எல்லா மட்டமான வஸ்துக்களினுடைய இருப்பிடமா இருக்கும். சேர்ந்த மாதிரி ஒரு 2 நாள் தீர்த்தம் ஆடலைன்னா நம்முடைய உடல் நாற்றம் நமக்கே பிடிக்குமா? எவ்வளவு கேவலமான சரீரம் நம்முடையது. அத்தனை தோஷங்கள் உண்டு சரீரத்திலே. அப்பேற்பட்ட சரீரத்திலும் கூட எம்பெருமான் நமக்கு துணையா வந்து நம்முடைய தோஷங்களை எல்லாம் கணிசிக்காமல் இருக்கிறான் அப்படின்னா அதுதான் அவனுடைய சுலபத்துவம், அவனுடைய சௌலபியம், அவனுடைய எளிமை, நீர்மை. அதனாலே அந்த எம்பெருமான் எல்லோரையும் ஆளக்கூடிய ஈஸ்வரனா, அந்தர்யாமியா, எல்லோருக்குள்ளயும் இருந்துட்டு எல்லோரையும் காப்பாத்துறான். அப்படி அவன் தாங்கி பிடிக்கிறதுனாலதான் யாரும் நழுவாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு. தானும் நழுவாதவன், தன்னை அண்டியவர்களையும் நழுவ விடாதவன் அச்சுதன் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்னு தெரிவிக்கிறது. மலையில திருவேங்கடமுடையானும் கூட ஆழ்வார்கள் போல ரொம்ப பக்திமான்கள், ஆச்சாரியர்களை போல ரொம்ப ஞானவான்கள், அனுஷ்டானமானவா, அவா வந்து சேவித்தாதான் பெருமாள் சேவை கொடுக்கறான், அனுகிரகம் பண்றான்னு யாரானும் கேள்விப்பட்டது உண்டோ? எப்பேற்பட்டவாளோ போறா, நல்லவா போறா, நடுவுல இருக்கிறவா போறா, கெட்டவா போறா, யாரோ போறா, எல்லாரும் சேவிக்கிறா, எல்லோருக்கும் நல்லது நடக்கிறது. மலைக்கு போனா கஷ்டம் தீர்றது, நல்லது நடக்கிறதுன்னு திரும்ப திரும்ப மலைக்கு போறா. அப்படி யாரா இருந்தாலும் அவளுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் அவளை தாங்கி பிடிக்கக்கூடிய நிலையான எம்பெருமான் இந்த திருவேங்கடமுடையான் என்பதை காட்டி கொடுக்கிறார். அச்சுதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தது 99வது நாமாவளி. நீலாத்ரி நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நீலாத்ரி நிலையா என்பது. நீலாத்ரி என்று சொல்லப்படுகிற திருமலையிலே நிலையன் வசிப்பவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. நிலையம் அப்படின்னா வசிப்பிடம்னு அர்த்தம். வசிப்பிடம், இல்லம், வீடுன்னு அர்த்தம். நீலாத்ரி நிலையா அப்படின்னா நீலாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையை வசிப்பிடமாக, வீடாக, இல்லமாக கொண்டவன் அர்த்தம். அப்படி நீலாத்ரியை வீடாக கொண்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. இதனால என்ன தெரிகிறது? இந்த மலைக்கு பல பெயர்கள் இருக்கிறதே, அதிலே நீலாத்ரின்னு ஒரு பெயர் உண்டுன்னு தெரிகிறது. ஸ்ரீசேஷைல கருடாச்சல வெங்கடாத்ரி விருஷபாத்ரி விருஷாத்ரி முக்கியாம். மலைக்கு எத்தனை பெயர்கள் உண்டு? வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, விருஷாத்ரி, வராகாத்ரி, நீலாத்ரி, எத்தனையோ பெயர்கள் உண்டு. ஒன்னொன்னும் ஒரு காரணத்தினாலே ஏற்பட்ட பெயர்கள். அந்த பல பெயர்களே திருவேங்கடமலைக்கு ஒரு பெயர் நீலாத்ரி என்பதும் ஒன்று. அதை வசிப்பிடமாக, வீடாக, இல்லமாக கொண்ட திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு சொல்றார். திடீர்னு எதுக்கு சுவாமி இதை சொல்லணும்? இதற்கு முன்னாடி நாமாவாலே அச்சுதன் அப்படின்னு பெருமாளுடைய சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை, தான் உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களிடத்திலே வந்து அவளுடைய தோஷத்தை பார்க்காமல் பழகக்கூடிய அந்த எளிமை சொல்லப்பட்டது. அது சொன்னா புரிஞ்சுடுமா நமக்கெல்லாம்? உடனே அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நன்னா புரியும். அதனால பெருமாளுடைய ஒரு பக்தனுடைய சரித்திரத்தை சொல்லி அந்த தாழ்ந்த பக்தனுக்கும் சமானமா அனுகிரகம் பண்ணின திருவேங்கடமுடையான்னு சொன்னா அவருடைய எளிமை நன்னா புரியும்னு உதாரணம் கொடுக்கிறார். நீலன் அப்படின்னு ஒரு வானரனுக்கு பெயர். அவனை புராண வர்ணிக்கிறச்ச வானரேந்திரன் வர்ணிக்கிறது. வானரேந்திரன்னா வானர கூட்டலுக்கு தலைவன் அர்த்தம். ஆஞ்சநேயர் எப்படி வானர சேனைகளுக்கு எல்லாம் தலைவரா இருந்தாரோ அந்த மாதிரி இந்த நீலனும் கூட வானர சேனைகளுக்கு தலைவன். அதனால வானரேந்திரன் புராணம் வர்ணிக்கிறது. அவன் இந்த மலையிலே வாசம் பண்ணினான். அதனால அவனுடைய பெயர்ல நீலாத்ரி, நீலகிரி அப்படின்னு எல்லாம் இந்த மலை வழங்கப்படுறது அப்படின்னு சொல்றார். அது என்னன்னு பார்த்தா வராக புராணத்திலே நீலஸ்ய வானரேந்திரஸ்ய யஸ்மாத் நிஸ்த்யம் அவஸ்திதிஹி
தஸ்மாத் நீலகிரிம் நாம்னா வதந்தியேனம் மகர்ஷயः. நீலன்ற பெயர்ல உடைய ஒரு வானரேந்திரன், குரங்குகளுக்கெல்லாம் சேனை தலைவன், அவனுக்கு நீலன்னு பெயர். அவன் இந்த மலையிலே ரொம்ப நாள் வசித்தான். அவனுடைய பெயராலே இந்த மலை நீலகிரி, நீலாத்ரி என்று வழங்கப்பட்டதுன்னு வராக புராணம் தெரிவிக்கிறது. இதை தவிர வராக புராணத்திலே இந்த மலைக்கு நீலாத்ரின்னு பெயர் வந்ததற்கு என்ன காரணம் என்று விளக்கமா ஒண்ணும் இல்லை. ஆனா இதே வராக புராணத்திலே ஒரு முறை சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமன் சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், நீலன்னு சொல்லக்கூடிய இந்த வானரேந்திரன் இவாளையெல்லாம் அழிச்சுண்டு ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக ரிஷ்யமூக பர்வதத்திலிருந்து புறப்பட்டு லங்கைக்கு போயிட்டு இருக்கிற வழியில இந்த அஞ்சனமலைன்னு சொல்லக்கூடிய அஞ்சனாத்ரிக்கு வரா. அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடியது இந்த திருமலை. அப்படி வந்த போது அந்த மலையிலே 7000 வருஷம் தபஸ் பண்ணி ஆஞ்சநேயனை பெற்றெடுத்த அஞ்சனா தேவி இருக்கா பாருங்கோ, அவளாலதான் அந்த மலைக்கு அஞ்சனாதிரினே பெயர். அவள் தன்னுடைய குமாரன் பரபிரம்மமான சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுக்கு இத்தனை அணுக்கமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவனை பெற்ற போது எத்தனை மகிழ்ச்சி அடைந்தாலோ அதை விட பெருமகிழ்ச்சி அடைந்தால் அஞ்சனாதேவி. ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னு வள்ளுவர் சொல்றது போல, ஒரு தெய்வ குழந்தை உனக்கு பிறக்கும்னு தர்மதேவத்தை வந்து குறி சொல்லிட்டு போனா, குழந்தை பிறந்தப்பவே அத்தனை சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. அதுவும் மற்றவர்களைப் போல உடல் சம்பந்தத்தினால் பிறக்காமல் தெய்வ சக்தியினால் பிறந்த குழந்தை என்பது இன்னும் சந்தோஷம். பிறந்த போதே இந்த குழந்தை விசேஷமான சக்தியோட சூரியலோகம் வரைக்கும் சூரியனை பழமென்று நினைத்து பிடித்து விழுங்குகிற அளவுக்கு போச்சு. அத்தனை மகாவீரனான குழந்தை, அது ஒரு பெரிய சந்தோஷம் இவளுக்கு. இந்த குழந்தை உலகாளக்கூடிய ஒரு நாயகனா, லோகமே இவனை தெய்வம்னு போற்றக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்தானம் வகிக்க போறான். பெருமாளுக்கே நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ண போறான். மகாவீரன்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டு போனான். அது இன்னும் சந்தோஷம் அவளுக்கு. இப்படி நீ தபஸ் பண்ணி இந்த குழந்தைய பெற்றெடுத்தபடினாலே இந்த மலைக்கு உன்னுடைய பெயரே ஏற்படும் அப்படின்னு அந்த குழந்தைய பெற்றதுனாலதான் அஞ்சனாத்ரின்னு அந்த மலைக்கு பெயர் வந்ததுன்னு பிரம்மாவும் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் ஒரு விதமா சந்தோஷம் அஞ்சனாதேவிக்கு. இதையெல்லாம் உள்ளது உள்ளபடி அவ கண்ணால பார்த்து அனுபவிக்க வேண்டாமோ? அவளுக்கு அந்த ஆனந்தத்தை தருவதற்காக அவ எத்தனை நாள் இந்த மலையில பெருமாளை நினைச்சு ஏங்கினாலோ தெரியாது. சுவாமி, குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நீங்களே ஒரு தர்மதேவத்தை ஒரு குரத்தி வடிவிலே வந்து எனக்கு ஒரு உபாயம் சொல்லி ஆகாசகங்கா தீர்த்தத்தை காட்டி கொடுத்து ஆஞ்சநேயன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான குழந்தைய அனுகிரகம் பண்ணீங்க. அந்த குழந்தை எப்பேற்பட்ட விசேஷ சக்தியுடைய குழந்தைன்னு பார்த்து ஆனந்தப்பட்டேன். அந்த குழந்தை உங்களுக்கு சேவை பண்றதுக்காகவே பிறந்த குழந்தைன்னு பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் சொல்லும் போது நான் ரொம்பவே ஆனந்தப்பட்டேன். இருந்தா கூட பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமாளே உங்களுக்கு அந்த குழந்தை சேவை பண்றதே, கைங்கரியம் பண்றதே, உங்களுக்கு சகாயம் பண்றதை என் கண்ணால பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டாமா? அந்த காட்சியை என்னைக்கு என் கண்ணுக்கு காட்டித்தர போறேன்னு பெருமாளை நினைச்சுண்டு எத்தனை நாள் இந்த அஞ்சனாதேவி ஏங்கினாலோ உருகினாலோ தெரியாது. அவளுடைய மனக்குறையை போக்குவதற்காக ஸ்ரீராமன் ராமனாக அவதாரம் பண்ணின இந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய சேனைகளான சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், நீலன் இவாளையெல்லாம் கூட அழிச்சுண்டு ராவண சம்ஹாரத்திற்காக ருஷ்யமூக பர்வதத்திலிருந்து லங்கைக்கு போற வழியிலே இந்த திருமலைக்கு வந்து அஞ்சனாதேவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவளுக்கு தரிசனம் கொடுக்கிறான். அப்போ மத்தவா எல்லார காட்டிலும் ரொம்ப நெருக்கமா ஆஞ்சநேயன் சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு கைங்கரியம் பண்றதை பார்த்துட்டு அந்த தாயார் அப்படி உள்ளம் குளிர்ந்து போனாள். அப்போதுதான் அவளுடைய வயத்திலே பால வார்த்தது போல இருந்தது. பரபிரம்மத்திற்கு அணுக்கமான கைங்கரியம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டது உன்னுடைய குழந்தைன்னு பிரம்மா சொன்னான். அத கண்ணால பார்த்தாதானே அவளுக்கு ஆனந்தம். இன்னைக்கு பார்த்துட்டா அத்தனை ஆனந்தம் அவளுக்கு. அப்படி வந்தவா அஞ்சனாதேவி பிரார்த்திக்கிறா, சுவாமி, உன்னுடைய அனுகிரகத்தினாலேதான் ஆஞ்சநேயன் பிறந்தான். இப்ப உன் திருவடிகளிலேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அந்த காட்சியையும் நான் பார்த்து ஆனந்தப்பட்டுட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு. என்னிடத்துல நீங்கெல்லாம் கொஞ்ச நாள் தங்கி இருந்து என்னுடைய உபச்சாரங்களையும் ஏத்துண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிற போது சரின்னு அப்படியே ஒத்துண்டு அவ கொடுத்த இடத்துல தங்கி அவ கொடுத்த வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா அப்படின்னு வராக புராணமானது தெரிவிக்கிறது. தத்ர ராமோ மகதா சௌமித்ரிர் மாருதாத்மஜः சுக்ரீவஸ்ச அங்கதஸ்சைவ ஜாம்பவான் நீலயேவ ச
சக்ருஸ்நானம் மகாதீர்த்தே சர்வத்ர விஜயப்ரதே தஸ்மின் திவ்யே மகாபுண்யே வெங்கடாத்ரௌ வனேச்சராக. அங்கு ராமன், சௌமித்ரி அதாவது சுமித்ராவினுடைய பிள்ளையான லக்ஷ்மணன், மாருதி ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், நீலன், இவ அத்தனை பேரும் கோஷ்டியா வந்து அஞ்சனையினாலே உபசரிக்கப்படுகிறார்கள். அஞ்சனை எல்லாம் நல்லா கவனிச்சுண்டா, சுவாமியே நீங்க ராவண சம்ஹாரம் பண்ணி சீதைய மீட்டுண்டு வரன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க, ஒரு யுத்தம் நடத்த போகிறீர்கள், அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு விஜயம் ஏற்பட வேணும், ஒரு வெற்றி ஏற்பட வேணும், எல்லோரும் போய் ஜெயிச்சுட்டு வரணும். அந்த ராவணனையும் அவனை சேர்ந்த துஷ்டர்களையும் பூண்டோட சம்ஹாரம் பண்ணிட்டு சீதா பிராட்டிய மீட்டு ரட்சித்து கொண்டு வர வேணும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேணும். உங்களுக்கு தோல்வி ஏற்படக்கூடாது, வெற்றின்னு சொல்லக்கூடிய விஜயமே ஏற்பட வேண்டும். ஆகையினாலே எப்போதும் வெற்றியை தரக்கூடிய உசந்த தீர்த்தம் இந்த மலையிலே உண்டு, சுவாமி புஷ்கரிணின்னு பெயர். அந்த தீர்த்தத்திலே நீங்கள் எல்லாம் தீர்த்தமாடிட்டு போனா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அஞ்சனாதேவி தெரிவிக்கிறார், பிரார்த்திக்கிறார் ராமனிடத்திலே. சரின்னுட்டு பெருமாள் என்ன பண்றார், அந்த கோஷ்டிகளோடு கூட சில காலம் தங்கி இருந்து சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி விசேஷமா திருவேங்கடமுடையான பிரார்த்திச்சுக்கிறார். இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ராமாவதாரத்துக்கு பல காலம் முன்னாலேயே சங்கராஜா தபஸ் பண்ணின போது, சங்கராஜாவுக்கு பெருமாள் சேவை கொடுக்கறதுக்கு வந்த போது பிரம்மா, ருத்ரன், அகஸ்தியர், நாரதர் இவாள்லாம் வந்த போது தசரதனும் அதுல வந்தான். ஒருத்தரையா பார்த்து பேர் சொல்லி பெருமாள் விசாரித்து யாருக்கு என்ன வேணும்னு கேட்ட போது தசரதன் ஒரு 4 ஸ்தோத்திரங்களாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 4 ஸ்லோகங்களாலே பெருமாளை புகழ்ந்து விட்டு, சுவாமி எனக்கு ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்ல, எனக்கு புத்திரபாகியம் கொடுக்கணும், குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தித்தான். பெருமாள் அப்போது தசரதனே விசேஷமா என்ன 4 ஸ்லோகங்களாலே நீ புகழ்ந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆகையினாலே 4 ஸ்லோகத்துக்கு 4 குழந்தை வீதம் என்னுடைய அம்சமா 4 பேர் குழந்தைகள் வந்து உனக்கு பிறப்பான்னு அனுகிரகம் பண்ணி, அதனாலதான் ராம லக்ஷ்மண 4 பேர் பிறந்திருக்கா அப்படின்னு வராக புராணமானது வர்ணித்தது. அப்படி தசரதனுக்கு அனுகிரகம் பண்ணிதான் ராமர் பிறந்தார். இப்போ அந்த ராமருக்கும் கூட ராவண சம்ஹாரம் பண்ணி சீதையை மீட்டு வரத்துக்காக பெருமாள் அனுகிரகம் பண்றார். அன்னைக்கு தசரதன் தீர்த்தமாடி பிரார்த்திச்சுண்டதும் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனைத்தான். இன்று சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமன் தீர்த்தமாடினதும் அந்த சுவாமி புஷ்கரணியிலே அவன் பிரார்த்தித்துக் கொண்டதும் இந்த ஸ்ரீனிவாசனைத்தான். இப்படி பல யுகங்கள்ல பலருக்கும் அவளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணின பெருமாள், அனுகிரகம் பண்ணின சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் இது. ஆகையினால அதுல போய் தீர்த்தமாடுங்கன்னு சொல்றா. இவாளும் தீர்த்தமாடினா போய் அவா வென்று வந்தார்கள், விஜயத்தையே சம்பாதித்தார்கள் அப்படின்றதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லப்பட்டது. தஸ்மின் திவ்யே மகாபுண்யே வெங்கடாத்ரௌ வனேச்சராக. அப்படி தெய்வாம்சம் நிறைந்த புண்ணியமே வடிவெடுத்தது போல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கடாத்ரி மலையினுடைய வனங்களிலே இவர்கள் எல்லாம் திரிந்து கொண்டு வந்தார்கள். அந்த மலையினுடைய சம்பந்தமே இவாளுக்கு அத்தனை தைரியத்தை தரது, அத்தனை வெற்றியை தரது. சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு அந்த மலையில விளாத்திட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட போனா ராவண சம்ஹாரம் முடித்து வெற்றியா திரும்பி வந்தான்னு புரிந்து கொள்ள வேணும். இது அப்படியே வர்ணிச்சுட்டு வரச்ச வராக புராணமானது நீலமேக நிபம் ஷியாமம் நீலோத்பல விலோச்சனம் நீலாத்ரிசிகரஸ்தம் தம் பஜாம் ஏத்ரைவ சுஸ்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. நீலமேக நிபம் ஷியாமம், நீலமேக நிபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா என்ற நாமாவளியிலே அனுபவித்தது போல மழைக்கால மேகமான கருமேகம் போன்று கார்மேகம் போன்று இருக்கக்கூடிய அழகான வடிவத்துடன் கூடிய ஸ்ரீனிவாசன். மழை வர சமயத்துல எப்படி மேகமானது அப்படி நீலமயமா கார்மேகமா இருக்கிறதோ அந்த மாதிரி அழகான ஒரு திருமேனி எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடையது. அவன் வண்ணம், அவனுடைய நிறம், அவனுடைய உருவம் மட்டும் அப்படி அல்ல, நீலோத்பல விலோச்சனம், அவனுடைய கண்கள் கூட நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தை போல அவ்வளவு மென்மையா வாசனையா மலர்ந்திருக்கக்கூடிய கண்கள். அவன் நீலமேக வர்ணன் மட்டுமல்ல, அவனுடைய கண்கள் நீலோத்பல புஷ்பங்களை போன்று இருக்கின்றன என்பது மட்டுமல்ல, அவன் வசிக்கக்கூடிய இந்த மலை கூட நீலாத்ரி மலைதான். அதாவது நீலன்னு சொல்லக்கூடியவனுடைய பெயராலே விளங்கக்கூடிய சிகரம்.
நீலாத்ரி சிகரஸ்தம், நீலாத்ரி சிகரத்தின் மீது வசிப்பவனான, நீல மேகத்தை போன்ற அழகிய உருவம் கொண்ட, நீலோத்பல புஷ்பத்தை போன்ற அழகிய கண்கள் கொண்ட ஸ்ரீனிவாசனே, உன்னை பஜிக்கிறோம், உன்னை புகழ்கிறோம், உன்னை ஸ்தோத்திரம் பண்றோம். அத்தைவ சுஸ்திரம், அங்கேயே நீ ஸ்திரமா எப்போதும் இருந்து கொண்டு எல்லோரையும் அனுகிரகம் பண்ண வேணும்னு ராமன் முதலானவர்கள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறான். இதுல விஷயம் என்னன்னா, நீலமேக நிபகா அப்படின்னு பெருமாளுடைய திருமேனியினுடைய அழகு வர்ணிக்கப்பட்டது. அதை ஏற்கனவே நீலமேக நிபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவளியா வச்சுட்டார். இப்போ நீலாத்ரி சிகரஸ்தம்னு சொன்னதுனால இந்த மலைக்கு நீலாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு. அதிலே வசிப்பவன் இந்த திருவேங்கடமுடையான்னு சொல்றார். இந்த நீலாத்ரி சிகரஸ்தம் என்பதுதான் இந்த நீலாத்ரி நிலையாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகா என்கிற நாமாவளிக்கு மூலமான ஸ்லோகம். இவ்வளவுதான் இருக்கிறது அங்க புராணத்துல. நீலன் வசித்ததனால மட்டுமே இதற்கு நீலாத்ரின் பெயர் வந்துடுமா? ஒரு கேள்வி. இந்த புராணம் வர்ணிக்கிற போது ராமனோடு கூட நீலன் மட்டும் வந்தான்னு சொல்லல. சுக்ரீவன் வந்தான்னு சொல்றக்கு, ஆஞ்சநேயர் வந்தார்னு சொல்றக்கு, லக்ஷ்மணன் வந்தான்னு சொல்றக்கு, அங்கத்தன் வந்தான்னு சொல்றக்கு, ஜாம்பவான் வந்தான்னு இத்தனை பேரை சொல்லிட்டு போறது. அவளுடைய பெயராலே எல்லாம் வழங்கப்படாம நீலனுடைய பெயராலே மட்டும் வழங்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தால், ராவண சம்ஹாரத்துக்கு போற வழியில அஞ்சனாதேவியினுடைய பிரார்த்தனைக்காக கொஞ்ச நாள் அங்க வசித்து அந்த மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு பெருமாளை அனுபவிச்சுண்டு அந்த மலையில வசித்தா பாருங்க, அப்போ அந்த மலையினுடைய தெய்வீக தன்மை எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்தது. அந்த கொஞ்ச காலம் வசிச்சுட்டு பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணி பிராட்டியை மீட்டுண்டு வரணும்ன்றது பெருமாளுடைய அவதார காரியம் அது. அதனால அது பிரதானம்னு அவர் போனார். அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் பிரதானம்னு லக்ஷ்மணன், ஹனுமான் இவாள்லாம் போனான். அதுல ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதுல இந்த நீலனுக்கு மட்டும் இந்த மலையினுடைய தெய்வாம்சம், இந்த மலையினுடைய தெய்வீக தன்மை, வைகுண்டத்தை போல இருக்கக்கூடிய அந்த ஏற்றம் இதெல்லாம் புடிச்சு போய் நாம ராமாவதாரம் முடிந்தவுடனே இந்த மலைக்கு வந்து பல காலம் இந்த மலையிலே வசித்து இந்த புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடிக்கொண்டு தபஸ் பண்ணி இந்த மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள், இந்த மலை இதனுடைய மகிமைக்கெல்லாம் காரணமான திருவேங்கடமுடையான நேர சேவிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏற்பட்டு ராவண சம்ஹாரம் முடிந்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் எல்லாம் ஆனாவிட்டு திருவேங்கடமுடையானை நேர சேவிக்க வேணும் என்கிற ஆசையிலே இந்த மலைக்கு வந்து புண்ணிய தீர்த்தங்களிலே பல காலம் தீர்த்தமாடி இந்த மலையிலே பல காலம் வசித்து திருவேங்கடமுடையானை இவன் நேராக கண்டிருக்கலாம். தபஸ் பண்ணி பெருமாளை பிரத்யட்சமா சேவிச்சிருக்கலாம். அப்படி இவன் தபஸ் பண்ணினதுக்கு அடையாளமாக இவனுடைய பெயரையே பெருமாள் இந்த மலைக்கு சூட்டி இருக்கலாம் அப்படின்றதும் யோசிப்பதற்கு இடம் உண்டு. இப்படி யோசிக்கிறதுல ஒரு பாதகமும் இல்லை. ஏன்னா இந்த மலையில இருந்த பக்தர்கள், நல்லவா ரிஷிகள், இவாளையெல்லாம் ஹிம்சை பண்ணி கொலை பண்ணிட்டு வந்த அசுரர்கள் எல்லாமே பெருமாள் கையால சாகரச்ச என்னுடைய பெயரால இந்த மலை வழங்கப்படணும்னு அவ பிரார்த்திக்கிறா. பெருமாளும் சரின்னு கொடுக்கறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பெருமாளுடைய அவதாரமான ராமனுக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் அவனை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மலையிலே தபஸ் பண்ணக்கூடிய ஒரு உத்தம புருஷனுக்கு அவனுடைய பெயராலே மலையானது வழங்கப்படட்டும் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆகையினால நீலன் இந்த மலையிலே வந்து பல காலம் வசித்து தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து மோட்சம் போயிருப்பான். அதனால அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பெருமாள் இந்த மலைக்கு நீலாத்ரின்னு அவன் பெயரை சூட்டியிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். சரி, சம்பந்தமே இல்லாம நீலனுடைய கதை ஏன் இங்க வருது அப்படின்னா, நீலன் எவ்வளவு தாழ்ந்தவன் அப்படின்றதெல்லாம் பார்க்காம அவனுடைய பெயராலே இந்த மலை வழங்கப்படும் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்த ஸ்ரீனிவாசனுடைய உயர்வு, அவனுடைய எளிமை பேசப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஸ்ரீரங்கம் பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கின்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே, வாதமாமகன் மற்கடம் விளங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருகச் செய்த தகவனுக்கில்லை போர் கைமார் என்று கோதில் வாய்மையினாயுடும் உடனே உண்பன் நான் என்ற உன் பொருள் எனக்கும் மாதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே.
வாத மாமகன், வாயுதேவனுடைய பெரிய குமாரனான ஆஞ்சநேயன், பெரிய சரீரத்தை உடைய மகாவீரனான ஹனுமான். அவன் மற்றுமோர் சாதி விலங்கு மர்க்கடம் என்று ஒழிந்திலை. நாம க்ஷத்ரிய ஜாதி, அவனோ வானர ஜாதி, அவன் வேற. நாமளாவது பகுத்தறிவு உடைய மனிதன், ராமாவதாரத்திலே பகுத்தறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கிறோம். அவன் பகுத்தறிவு இல்லாத ஒரு மிருகம். அவன் அதிலும் பல வகையான சேஷ்டைகளை எல்லாம் பண்ணக்கூடிய குரங்குன்னா அது. அப்படின்னு அந்த ஆஞ்சநேயனுடைய குறைகளை எல்லாம் சொல்லி காட்டி அதை கை விட்டுட்டானா பெருமாள்? இல்லையே, வேறு ஜாதியின்னும் பார்க்கல, வேற உயிரினும் பார்க்கல, பகுத்தறிவு உள்ள மனுஷன் கூட இல்ல, மிருகம்தான் அதுன்னு கூட பார்க்கல பெருமாள். சேஷ்டைகளை எல்லாம் பண்ணக்கூடிய குரங்கு அது ஒரு க்ஷணம் சும்மா இருக்காதுன்னு அதனுடைய கீழ்மையை பெருமாள் கருதவில்லை. அதனிடத்துல என்னென்ன இழி குணங்கள் தோஷங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் பெருமாள் பாராட்டவே இல்லை. இதெல்லாம் காரணம் காட்டி ஒழிந்திலை, அவனை கைவிட்டுடல. அதுக்கு பதில் பெருமாள் என்ன பண்றார்? உகந்து நம்முடைய பக்தன், நம்முடைய அடிமை, நம்முடைய பாகவதன் என்று அவனை ஏற்றுக்கொண்டு காதல் ஆதரம் கடலினும் பெருக. ஹனுமானுக்கு ராமனிடத்திலே எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு ஆசை, அவ்வளவு அனுகிரகம் கடலை விடவும் பெரிதாக அனுமானிடத்திலும் ராமனுக்கு உண்டு. அப்படி ஒரு விசேஷ அனுகிரகம் செய்த தகவு, அந்த உபகாரம் இருக்கிறது பார் பெருமாளே, அதற்கு ஒரு கைமாறு இல்லை, அதற்கு சமானம் யாரும் ஒன்னும் இதுவரைக்கும் பண்ணதும் இல்லை, இனிமேல் பண்ணவும் முடியாதுரா சுவாமி. இது ஆஞ்சநேயன் ஒரு உதாரணம் தான். நாம ஒருத்தரும் நம்மளையும் பெருமாளையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பெருமாளுடைய பெருமைகள், ஒரு பக்கம் நம்மளுடைய தோஷங்கள், இதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம், யாரண்டையும் சொல்லணும்ன்றது கூட இல்லை. ஒரு அம்சமா பெருமாள் எவ்வளவு மேல இருக்கான், நாம எவ்வளவு கீழே இருக்கோம்னு வச்சுட்டே வரலாம். கடைசியில எது ஜெயிக்கும் தெரியுமோ? இவ்வளவு வசந்தவனா இருக்கக்கூடிய பெருமாள் இவ்வளவு தாழ்மையானவனான என்னை தன்னுடைய கருணையினாலே ஏற்றுக்கொண்டான் அப்படின்றதுதான் நிரந்தரம், அதுதான் ரிசல்ட். அப்படி பெருமாள் ஆஞ்சநேயனையே இத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விலக்கி வைத்து விட்டு அவனுடைய தூய்மையான பக்தியை பார்த்து சேர்த்து அணைத்துக் கொண்டான், ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். பிராட்டிக்கு அடுத்தபடியாக பெருமாள் சேர்த்து அணைத்துக் கொண்டதுன்னு பார்த்தா ஆஞ்சநேயனை தான் நாம கேள்விப்படுறோம். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரக விசேஷத்தை பண்ணினவன் அந்த ஆஞ்சநேயனை போல அதே வானர ஜாதியிலே ஒரு வானரேந்திரனாக பிறந்த நீலனுக்கும் அனுகிரகம் பண்ணி இருக்கிறான். ஆக பெருமாள் அவன் ஒரு குரங்கு, அவன் ஒரு மிருகம், அவனிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் இதையெல்லாம் பார்க்காமல் அவன் ராமாவதாரம் முடிந்த போது பெருமாள் வாங்கோ எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சும் போறேன்னு கூட்ட போது புல்லு பூண்டு மொத்தம் பெருமாளோட வைகுண்டம் போன போது கூட இவன் பெருமாளை நேர சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையிலே திருவேங்கட மலைக்கு வந்து புண்ணிய தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி நேர சேவித்த மகாத்மாவானபடியினாலே பெருமாள் அவனுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் அவனுடைய தூய பக்தியை பார்த்து அனுகிரகம் பண்ணி அவனுக்கு சேவை கொடுத்து மோட்சமும் கொடுத்து அவனுடைய பெயராலேயே தன்னுடைய மலையை நீலாத்ரின்னு பெயர் சூட்டினான் பெருமாள். அப்படின்னுட்டு அடியவர்களுடைய குற்றங்களை பார்க்காமல் அவர்களுக்காக இறங்கி வரக்கூடிய பெருமாளுடைய எளிமைன்னு சொல்லக்கூடிய சௌலபிய குணம் இங்கே பேசப்படுகிறது. அதற்கு உதாரணமாக தான் நீலனுடைய பெயராலே அவனுடைய சரித்திரத்தை காட்டி அந்த நீலனுடைய பெயரானது இந்த மலைக்கு ஏற்பட்டதை தெரிவிக்கிறார் சுவாமி திருவனந்தாழ்வான். அப்படி நீலாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையை வசிப்பிடமாக கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு நமஹா என்பது இந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறது. நீலாத்ரி நிலையாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்தது 100வது நாமாவளி. க்ஷீராப்திநாதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் க்ஷீராப்திநாதா என்பது. அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள நாதன். க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுக்கு நாதனான சுவாமி இந்த திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு சொல்றார். எதனால திடீர்னு இதை சொல்றார்? போன நாமாவினாலே நீலன் என்கிற வானரனுடைய சரித்திரத்தின் மூலம் ஸ்ரீராமாவதாரம் நினைக்கப்பட்டது. அந்த ஸ்ரீராமாவதாரம் என்பது ஒரு விபவ அவதாரம், பெருமாள் எடுத்த விபவ அவதாரம். அது
போன நாமாவினாலே விபவாவதாரத்தை நினைச்சாரோ இல்லையோ, இப்போ அந்த விபவாவதாரங்களுக்கெல்லாம் வேர்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த விபவாவதாரங்களுக்கு மூலமான வியூகாவதாரத்தை நினைச்சுக்கிறார் சுவாமி. வேர்கிழங்குன்னா என்ன அர்த்தம்? எந்த வேர்ல இருந்து செடி வந்து செடியில இருந்து மரம் வந்து ஒண்ணு ஒண்ணா வெளியில வர்றதோ அந்த மாதிரி இந்த விபவாவதாரம் ஏற்படுவதற்கு வேறாக இருந்த வியூகாவதாரத்தை பத்தி நினைச்சுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன், கிருஷ்ணன், ரிஷிமன், பெருமாள் எடுத்த விபவாவதாரங்கள் எல்லாம் எங்க இருந்து வர்றது அப்படின்னா திருப்பார்கடலில இருக்கக்கூடிய வியூகாவதார பெருமாள் இடத்துல இருந்து தான் வருது. பெருமாளுடைய பர, வியூக, விபவ, ஹார்த்த, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய 5 ரூபங்கள்ல பரரூபம் வைகுண்டத்திலே இருப்பது. அடுத்ததான வியூக ரூபம்னு சொல்லக்கூடியது திருப்பார்கடலிலே பெருமாள் யோக நிதிரையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியது. அப்படி பெருமாள் திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கிறானே அந்த வியூக ரூபம் தான் ராமன், கிருஷ்ணன் முதலான பல விபவ அவதாரங்களுக்கு மூல காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலே ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய யாகதோ மதுராம் புரீம். திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் தாம் படுத்துருக்கிற பாம்பு படுக்கையை விட்டு இறங்கி வந்து மதுரா நகரத்திலே கிருஷ்ணாவதாரம் பண்ணினான்னு பாகவதம் வர்ணிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விபவாவதாரம் எங்க இருந்து வந்த அவதாரம் அப்படின்னா க்ஷீரசாகரத்திலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்தி சாயினிடத்தில இருந்து வந்த அவதாரம். அதனாலேதான் துவயமந்திரத்தை ஜபம் பண்றச்ச அதுக்கு தியான ஸ்லோகமா ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானிக்கப்பட வேண்டிய பெருமாள் யாருன்னா க்ஷீராப்திநாதன் சொல்லக்கூடிய பார்க்கடலிலே பாம்பனையிலே பள்ளி கொண்ட பெருமான். பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடின்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறது போல அந்த க்ஷீராப்தி சாயியான பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை மனசுல நினைச்சுட்டுதான் துவயமந்திர ஜபம் பண்ண வேணும்னு தெரிவிக்கிறது. அப்படி வசந்த பெருமாள் வியூக ரூபத்திலே வியூக வாசுதேவனாக திருப்பார்கடலிலே வசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வைகுண்டத்துக்கு போக முடியாதவர்களும் கூட தங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமாள் வந்து க்ஷீராப்தியிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போனவாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். அவாதான் பரரூபத்திலே இருக்கக்கூடிய பரமபதநாதனை சேவிக்க முடியும். அவளுடைய கஷ்டங்களை வேணா பரவாசுதேவன் தீர்க்கலாம். அவளே வைகுண்டத்துக்கு போயிட்டாலே அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதனால அவனுக்கு காரியமே இல்லைங்க. இவா அவன் அனுபவிக்கிறதும் அவன் இவாள் அனுபவிக்கிறதுமான ஒரு ஆனந்தம் தான் நடக்கிறது அங்க. சரி, அங்க போறவா கஷ்டத்தை ஜெயிச்சு போறா, சுகமா ஆனந்தமா இருக்கா. அங்க போக முடியாதவாளுக்கெல்லாம் ஏதான கஷ்டம் ஏற்பட்டதுன்னா அவள்லாம் அதை எங்க போய் எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னா கவலைப்படாதுங்கோ, நானே க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல வியூக வாசுதேவனா இருக்கேன், அங்க வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். தேவர்கள், ரிஷிகள் இவாள்லாம் தங்களுடைய கஷ்டத்தை போய் முறையிடுவதற்காக திருப்பார்கடல்ல போய் நின்றுண்டு கதறா. அப்போ பெருமாளும் பிராட்டியும் வந்து இவாளுடைய குறைகளை கேட்டு அவளுக்காக வந்து அவதாரம் எடுத்து அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறான்னு பல புராணங்கள்ல நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாலே பூமி தேவி ஒரு பசுவா மாறி போய் கூட பிரம்மா தேவர்களை எல்லாம் அழிச்சுண்டு போய் இந்த திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே போய் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் சொல்லி, எம்பெருமானே நீதான் காப்பாத்தணும், அதர்மத்தை அழித்து நீதான் தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு பிரார்த்தித்த போது அதை சரின்னு பெருமாள் ஏத்துண்டு அவளுக்கு அபயம் கொடுத்துதான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான்னு பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் பூமி தேவி, பிரம்மா, தேவர்கள் இவாளுடைய பிரார்த்தனைப்படி அவ பிரார்த்தனையை அனுகிரகம் பண்ணி செவிசாய்த்து கிருஷ்ணாவதாரம் பண்ணினவன் அந்த பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அதே மாதிரி ராமாவதாரத்திற்கு முன்னாலும் கூட தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலுக்கு போய் அங்க இருக்கிற பெருமாளை சரணாகதி பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி எங்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சதா போஜராஜன் தன்னுடைய ராமாயண சம்பூன்ற புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறார். இப்படி பல அவதாரங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக மூலமாக இருந்தது அந்த திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய வியூக அவதாரம். ஆகையினாலே ரொம்ப காலம் சம்சாரிகளா இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள், ரிஷிகள் இவெல்லாம் தங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த க்ஷீராப்திநாதன் சொல்லக்கூடிய
வியூக வாசுதேவனை சரணாகதி பண்ணி அவனாலே கஷ்டம் தீரப்பெறுவது என்பது காலங்காலமா நடந்துருக்கிற ஒரு விஷயம். அவனுக்கு என்ன குணங்கள் எல்லாம் உண்டோ அது மொத்தம் திருவேங்கடமுடையானுக்கும் உண்டு. அந்த வியூக ரூபத்திலே அந்த வாசுதேவனுக்கு என்ன குணங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு உண்டு. ஆகையினாலே திருவேங்கடமுடையானை வியூக வாசுதேவன், வியூக அவதார பெருமாள், வியூக ரூபி அப்படின்னு நினைச்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. சரி, வியூக அவதாரத்திலே பெருமாள் பண்ண காரியத்தை திருவேங்கடமுடையான் என்ன பண்றான்? எல்லோரும் தங்களுடைய குறைகளை சொல்லி கஷ்டம் தீர்வதற்கு ஏற்ப பெருமாள் அங்க படுத்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் திருவேங்கடமலையில எல்லோரும் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி கஷ்டங்கள் போகும்படியா எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக திருவேங்கடமலையில நின்றுட்டு இருக்கான் பெருமாள். வியூகவாசுதேவன் எப்படி எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்து அவளுக்கு அவதாரங்களின் மூலமா நல்லது பண்ணானோ அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையானும் முறையிடக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அவளை எல்லாம் காப்பாத்துறான். அனாதி காலமா சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறவா கஷ்டப்படுறா, அந்த கஷ்டத்தை நீக்கணும்னு திருப்பார்கடல்ல போய் முறையிடுறான்னு சாஸ்திரம் சொல்லித்துன்னு சொன்னமோ இல்லையோ, அவ யாருன்னா தேவர்கள், ரிஷிகள் மட்டும்தான். மனுஷாலால திருப்பார்கடலுக்கு போக முடியாது. நித்தியசூரிகள் ஏற்கனவே பரமபதத்தில பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கிறபடினாலே அவ திருப்பார்கடலுக்கு போய் தான் கஷ்டம் தீரணும்ன்றதுக்கு பிரசக்தியும் கிடையாது, அவளுக்கு கஷ்டமும் கிடையாது. ஆனா அந்த வியூக வாசுதேவன் சொல்லக்கூடிய வியூக அவதாரத்தை காட்டிலும் இந்த திருவேங்கடமுடையானுக்கு 2 ஏற்றம் அதிகமா உண்டு. என்னன்னா, திருப்பார்கடலுக்கு ரிஷிகளும் தேவர்களும் தான் போக முடியும். திருமலைக்கு ரிஷிகளும் போலாம், தேவர்களும் போலாம், மனுஷாலும் கூட போலாம். திருப்பார்கடலுக்கு நித்தியசூரிகள் வரான்றது எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா திருமலைக்கு நித்தியசூரிகள் பெருமாள் கூடவே இருக்கான்னு புராணம் சொல்லித்துன்னு பல முறை அனுபவித்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த வியூகாவதாரத்தைக்கு சமானமான அவதாரம்னு சொல்றதை காட்டிலும், அந்த வியூகாவதாரத்தை காட்டிலும் வசந்த அவதாரம்னு இந்த திருவேங்கடமுடையான் அவதாரத்தை கொண்டாடலாம் அப்படின்னு பெரியவா சொல்றா. எப்படி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கா. சந்திரன் வந்தான், கஷ்டம் தீர்ந்துட்டு போனான். இந்திரன் வந்தான், சாபம் தீர்ந்து போனான். சுப்பிரமணியன் வந்தான், பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்றான். ருத்ரன் வந்தான், பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நிருசிம்மாராதனம் பண்ணிக்கொண்டு மலையனுடைய தாழ்வரையில் இருக்கான். இப்படி தேவர்களுக்கு உதாரணம் சொல்லிண்டே போகலாம். மனுஷா எத்தனையோ பேர். நாராயணன் சொல்லக்கூடிய பிராமணன், அகஸ்தியர்னு சொல்லக்கூடிய ரிஷி, எத்தனை மனுஷர்கள் பெருமாளிடத்திலே கஷ்டம் களைய பெற்றவர்கள். தசரதர் வந்தார், குழந்தை பிறந்தது. ராமன் போனா, ராவண சம்ஹாரம் பண்ணினான். ரிஷிகள் அகஸ்தியர் என்ன, சுக மகரிஷி என்ன, எத்தனை ரிஷிகள் வந்தா. விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய நித்தியசூரி தபஸ் பண்றார், கருடன் தபஸ் பண்றார், திருவணன் தாழ்வான் தபஸ் பண்றார். இப்படி நித்தியசூரிகள் எல்லாம் கூட இந்த மலைக்கு தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கிறா. பெருமாளுடைய கூட இருந்துட்டு இருக்கான்னு பல நாமாவளியில அனுபவித்தோம். ஆக திருப்பார்கடல்ல மட்டுமாவது 2 பேர் தான் போக முடியுது. இங்க 4 விதமானவர்களும் பெருமாளை சேவித்து அவளுடைய கஷ்டங்களை சொல்லி கஷ்டம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கா. ஆகையினாலே சரணாகதி மந்திரமான துவய மந்திரத்தை சொல்லப்படுகிற போது தியானிக்க வேண்டிய அந்த பரவாசுதேவன், அந்த வியூக வாசுதேவன் இருக்கிறானே, அவனுக்கு சமானமானவன் இந்த திருவேங்கடமுடையான். அந்த சரணாகதி மந்திரத்தை கொண்டு நாம யாரிடத்திலே சரணாகதி பண்றோம்? அர்ச்சாவதார பெருமாளிடத்திலே தான் சரணாகதி பண்றோம். எல்லா அர்ச்சாவதார பெருமாளும் நாம போய் சரணாகதி பண்ணா சரணாகதியை ஏத்துக்கிறா. ஆனா இந்த திருவேங்கடமுடையான் சரணாகதி பண்ணுன்றதையே நமக்கு சொல்லிட்டு இருக்கான். எப்பவும் அவனுடைய கைகளை வைத்துக் கொண்டு என் திருவடியை சரணாகதி பண்ணினியானா சம்சாரம் இடுப்பளவேன்னு காட்டின் இருக்கக்கூடிய பெருமாள். துவயமந்திரத்தை சொல்றப்போ இந்த பெருமாளை தியானித்துக்கோன்னா அந்த பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சுகமா சயனிச்சுட்டு இருக்கார். ஆனா அந்த சரணாகத்திய பண்ணுன்னு இந்த பெருமாள் சொல்றது போல வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த பெருமாளை விட கூட இவருக்கு ஏற்றம் அதிகம்னு அனுபவிக்கலாம். அதனால திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றங்களை காட்டிலும் இவருக்கு ஏற்றங்கள் அதிகம். அப்படி இருக்கிற போது அந்த க்ஷீராப்திநாதனுக்கு சமானமா இவரை எப்படி சொல்றதுன்ற கேள்வியே வராது. ஏன்னா க்ஷீராப்திநாதனு காட்டிலும் இவர் ஏற்றமானவர், இன்னும் விசேஷமான அனுகிரகத்தை நம்மிடத்திலே பண்ணுபவர்னு தெரிகிறது. ஆகையினாலே அந்த க்ஷீராப்திநாதன் தான் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்னு அனுபவிக்கிறது. க்ஷீராப்திநாதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே.
வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் முன்ன இன்றும் விடேனே. திரிவிக்ரமாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவளி பார்த்தோம். அதிலே பெருமாள் பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான், அவன் ஸ்ரீ வெங்கடேசன் சொன்னார். ஆனால் திருவேங்கடமுடையான் எப்போதும் சங்கு சக்கரம் வால் 3 ஆயுதங்களை தான் ஏந்தின்னு இருக்கான். எப்போ பெருமாள் பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி கொள்வான் அப்படின்னா விசேஷ உற்சவ சமயங்கள்ல பெருமாள் பஞ்சாயுதங்களையும் சாத்திக் கொள்வது வழக்கம். அந்த மாதிரி சமீபத்திலே பெருமாள் வேட்டையாடுவதற்காக பாரிவேட்ட உற்சவத்துக்கு கணு அன்னைக்கு பாபநாச தீர்த்தத்துக்கு போற வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபத்துக்கு போன போது பெருமாள் ஆழியழ சங்கும் வில்லும் எழன்னு சொன்ன மாதிரி பஞ்சாயுதங்களை தரித்துக் கொண்டு திருவிக்கிரமனாக போனான். அந்த படத்தையெல்லாம் கூட நாம் எல்லாம் சேவித்தோம். அப்படி பெருமாள் இந்த நாமாவளியிலே இந்த அஷ்டோத்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் இன்றும் கூட நிரூபித்து காட்டுகிறான் பெருமாள். மிருகயா ரசிகாயன்னு வேட்டையாடுறதுல விருப்பமுடையவன்னு பார்த்தோம். இன்னைக்கும் வேட்டையாடுறதுல விருப்பமுடையவனா வனத்துக்கு போய் பெருமாள் பார்வேட்டை பண்ணிட்டு வரான். அப்படி ஒன்னொன்னும் கூட எம்பெருமான் இன்றும் கூட நமக்கெல்லாம் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறான். நாம் அதை புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுதான். அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவனுடைய அனுகிரகம் தான் காரணம். அவனையே நம்பணும், அவனையே வணங்கணும். வணங்கினா அவனை பத்தி எல்லாத்தையும் நமக்கு புரிய வைப்பான். அவனுடைய மேன்மையை உள்ளது உள்ளபடி இந்த கலியுகத்திலும் இந்த கரால கலியிலும் கூட காட்டி கொடுப்பான், காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை விட பல விதத்துல தாழ்ந்த எல்லோருக்கும் கூட அந்த எம்பெருமான் தினந்தோறும் தன்னுடைய விசேஷமான அனுகிரகத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படின்றதுக்கு அடியவங்களை போன்ற ஒரு தகுதியும் இல்லாமல் அவன் திருவடிவாரத்திலே வசித்துக் கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்பமான பக்தர்களே சாட்சி. ஆகையினாலே அந்த எம்பெருமான் நம்மை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அச்சுதனாக எழுந்தருளி இருக்கிறான். அவனை சரணாகதி பண்ண வேண்டியது.